அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாட்களில் சிறந்த இந்த ஜும்ஆவுடைய நாளில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அடிப்படையில் இந்த ஜும்ஆவின் வணக்கத்தை நிறைவு செய்கிற நோக்கில் இங்கு ஒன்று குழும்பி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து வருகிற நாம் ஏற்றிருக்கிற இந்த சத்திய கொள்கை நம்முடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், எப்படி அமையக்கூடாது என்பது பற்றியான அடிப்படைகளை வகுத்து தந்திருக்கிறது. இப்படி பல்வேறு வழிகாட்டுதல்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடத்தில் இன்னென்ன குணநலன்கள் இருக்க வேண்டும் என்பதையும் இன்னென்ன குணநலன்கள் இருந்துவிடக்கூடாது என்பதையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 அம்சங்களை குறிப்பிட்டுவிட்டு உயிர் பிரிகிற தருவாயில் இந்த 3 அம்சங்கள் இல்லாத நிலையில் அவர் உயிர் பிரிந்தால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியளிக்கிறார்கள். அப்படியான 3 விஷயம் என்ன? எந்த சொர்க்கத்திற்காக பல்வேறு அமல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ, ஆவல் கொண்டிருக்கிறோமோ, அப்பேற்பட்ட அந்த சொர்க்கத்தை மிக எளிதான முறையில் பெற்றுத்தரக்கூடிய அந்த காரியங்கள், எந்த காரியங்களில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஃபாரக ரூஹுல் ஜஸத், எவருடைய அந்த உயிர் அந்த உடலில் இருந்து பிரிகிற அந்த நேரத்தில் வஹுவ பரீஉன் மின் ஸலாஸின், 3 அம்சங்களில் இருந்து அவர் விலகி இருக்கிறாரோ, தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்கிற நற்செய்தியை சொல்றாங்க. உங்களுடைய உயிர் போகிற அந்த தருவாய், அதை யாருமே இந்த நேரத்தில் நான் மரணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தீர்மானித்து விட முடியாது. உலகத்தில் இருக்கிற எவராக இருந்தாலும் மரணத்தை அவர் சுவைத்தே தீர வேண்டும் என்பதை உறுதியாக நம்பியிருந்தாலும் கூட அவர் இன்ன நேரத்தில் மரணிப்பார் என்பதை யாருமே அறிந்து வைத்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய உயிர் போகிற நேரத்தில் இந்த 3 காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம சொர்க்கத்தை அடைந்து விடலாம். இந்த 3 விஷயங்கள் நம்மிடத்தில் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் சுட்டி காட்டுகிற போது அதை 3ஐயும் வரிசைப்படுத்துகிறார்கள். அல் கிபுரு வத்தைன் ஒல் உலூல். அதாவது நபி அவங்க சொல்றாங்க, இந்த பெருமை என்கிற குணம், மோசடி என்கிற அந்த தன்மை, கடன் என்கிற இந்த பேராபத்து, இந்த 3மே ஒரு மனிதரிடத்தில் இல்லாத நிலையில் அவர் மரணம் அடைந்து விட்டால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொதுவாக நாம் எதையெல்லாம் மிக சாதாரணமாக இந்த உலகத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, நம்மையும் அறியாமல் அதை அலட்சியமான ஒன்றாக கருதி நாம் கடந்து செல்கிறோமோ, அதை நாம் தவிர்ப்பதால் சொர்க்கம் கிடைக்கும் என்று நபி அவர்கள் இதில் சொல்லி காட்டுகிறார்கள். அதுல முதன்மையாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் கிபர், பெருமை என்கிற ஒன்றை சொல்றாங்க. பொதுவாக இந்த பெருமை என்கிற அந்த குணம் அது அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தான ஒன்றாக திருமறை வசனங்களும் நபிமொழிகளும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போதே வலஹுல் கிபிரியா சமாவாத்தி வல்லர், வானங்களில் உள்ள பூமியில் உள்ள அத்தனை பெருமைகளும் அல்லாஹ்விற்குத்தான் உரித்தானது, அல்லாஹ்விற்கு உரியது என்று இறைவன் சொந்தம் கொண்டாடுகிறான். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதருக்கும் பெருமை அடிப்பதற்கு தகுதி இல்லை.
தான் உயர்ந்தவன், தான் அனைவரையும் விட ஆகச் சிறந்தவன் என்று தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்ள, தன்னை உயர்ந்தவனாக ஒரு மனிதன் கருதி கொள்வதற்கு அவனுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை இறைவன் அது தனக்கே உரித்தான ஒன்றாக சொல்லி காட்டுகிறான். பெருமை அடிப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிற போது இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்பதையும் சொல்லி காட்டுகிறான். முதல்ல பெருமை அப்படின்ற பண்பு எது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய பேராபத்தை குறிப்பிட்ட அளவு பெருமை என்பதற்கான வரைவிலக்கணத்தையும் சொல்லி தர்றாங்க. என்ன பேராபத்து? பெருமை என்பது அதை தவிர்ப்பதால் சொர்க்கம் கிடைக்கும் என்று நபி அவர்கள் ஒன்றாக சொன்னார்கள்ல, அந்த பெருமை கொள்வதால் என்ன பேராபத்து ஏற்படும் என்பதையும் சொல்லி தந்தார்கள். லா எதுகுலுன் நார அஹதுன் ஃபி கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்துன் ஹர்தல் மினல் ஈமான், ஈமான் அணு அளவு இருந்தால் அவர் கண்டிப்பாக அவர் நரகத்தில் நுழைய முடியாது, நரகத்தில் நிரந்தரமாக அவர் இருந்துவிட மாட்டார் என்று சொல்லுகிற அதே செய்தியில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒலா எதுகுலுல் ஜன்னத அஹதுன் ஃபி கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின் ஹர்தலின் மினல் கிப்ரியா, யாருடைய உள்ளத்தில் அணு அளவுக்கு பெருமை இருக்கிறதோ, நல்ல பெரிய அளவிற்கு பெருசா பெருமை பேசுகிற ஒருவராக இருப்பது மட்டுமல்ல, பெருமை என்கிற குணம் அணு அளவு இருந்து விட்டாலும் கூட அவர் சொர்க்கம் புக மாட்டார் என்கிற ஒரு அம்சத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. பெருமைனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ரஜுல யுஹிப்பு அய்யகூன சௌபு ஹஸனன், ஒருவர் தன்னுடைய ஆடையை அழகான முறையில் அணிய வேண்டும் என்று நினைக்கிறார். ஒன்னாலு ஹஸனத்தன், தன்னுடைய அந்த காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது பெருமையா? ஏன்னா நாம நம்மிடையே பெருமை என்பதற்கான அடிப்படையே புரிதல் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம என்ன பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்? ஆளை பத்தியா, அவன் போட்டிருக்கிற சட்டையும், அவன் நடந்து வருகிற அந்த அவனுடைய நடத்தையும், அவனுடைய ஆடையை பற்றியா, அவனுடைய செருப்பை பற்றியா, அவன் போட்டிருக்கிற அந்த ஆடையும் அவனுடைய நடவடிக்கைகளும், எப்படி இருக்கிற பையன் எப்படி திரியிறான் அப்படின்னு நாம இப்படி ஒருவரை இதை பெருமையாக கருதி பேசி கொண்டிருக்கிறோம்ல. நபி அவர்களிடத்துல அந்த நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இதெல்லாம் பெருமையா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அழகாக இருக்க நினைப்பது எப்படி பெருமையில் படும்? அது எப்படி பெருமையில் சேரும்? அழகாக இருப்பதை இறைவன் விரும்புகிறான், இறைவன் பேரழகன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லிவிட்டு பெருமைக்கான வரைவிலக்கணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். பெருமைனா என்ன தெரியுமா? பெருமை என்று சொன்னால் அல் கிப்ரு பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ், சத்தியத்தை மறுப்பதும் நாம அதே மாதிரி மக்களை இழிவாக கருதுவதும் தான் பெருமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம பரிசீலனை செய்து பார்க்கணும். யார் எந்த கருத்தை சொன்னாலும் ஏற்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா? சிறுவர் சொன்னாலும், நம்மை விட செல்வாக்கில் குறைந்தவர் சொன்னாலும், பணம் காசில் அதிகாரத்தில் அந்தஸ்தில் குறைந்தவராக இருக்கிற ஒருவரும் நல்ல கருத்துக்களை, சரியான அறிவுரைகளை, நியாயமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நமக்கு சொல்லுகிற போது, சத்தியத்தை சொல்லுகிற போது ஏற்கிற மனோபக்குவம் இருக்கிறதா? உன் வயசு என்ன, உன்னுடைய அறிவு என்ன, உன்னுடைய தகுதி தராதரம் என்ன, நீ எனக்கு சொல்லி நான் ஏற்கணுமா? நீ சொல்வதை கேட்டு நான் திருந்தணுமா? உன் பேச்சை கேட்டு என்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்று இந்த காரணம் நமக்கு ஒரு சத்தியத்தை ஏற்பதற்கு தடைக்கல்லாக இருக்கிறது என்றால், இதைத்தான் நபி அவர்கள் பெருமையாக சொல்லுகிறார்கள். இந்த குணநலம் ஷைத்தான் தொடங்கி
பல்வேறு காலகட்டங்களில் யார் யாரிடத்திலெல்லாம் இருந்தது, அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து பேரழிவை சந்தித்தார்கள் என்று திருமறை குர்ஆன் அந்த வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டுகிறது. யோசிச்சு பாருங்க, இப்லீஸ் எப்படி ஆணவத்தில் அழிந்து போனான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை சொல்லி காட்டுகிறான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வி அறிவை கொடுத்து, வானவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு தேர்வை வைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிற போது அத்தனை பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிக்கிற போது அந்த வானவர்களிடத்தில் அந்த பெயர்களை அல்லாஹ் கேட்கிறான். யாரும் அதற்கான பதிலை சொல்லலை. அல்லாஹ் உடனே அவருக்கு பணியுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட, அந்த இப்லீஸ் சொல்லுகிற ஆபத்தான வாதம் என்ன தெரியுமா? அவன் முன்வைக்கிற அந்த அந்த காரணம், அதை திருமறை குர்ஆன் சொல்கிறது, அன ஹைரும் மின்ஹு, நான் அந்த மனிதனை விட மிகச் சிறந்தவன். அவர் களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார், நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தான் படைப்பில் சிறந்தவன், அதனால் நான் பணிய மாட்டேன் என்று சொல்லுகிற போது அபா வஸ்தக்பர கான மினல் காஃபிரின், அவன் மறுத்து பெருமை அடித்தான், காஃபிர்களில் ஒருவனாக மாறிப்போனான் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்ப யார் என்ன தான் உயர்ந்தவன், தன்னை விட அவன் தாழ்ந்தவன், இறைவன் தான் இந்த நிலைக்கு நம்மை உள்ளாக்கி இருக்கிறான், அவனுக்குத்தான் புகழ் அனைத்தும் என்று சொல்லி நம்மை தரம் தாழ்த்தி நினைக்க வேண்டிய நாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உயர்த்தி பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் எல்லாம் ஒன்று கொடுத்துட்டா, கொஞ்சம் அறிவு நமக்கு தெரிந்தா, நம்ம பேச்சு நடவடிக்கை அடுத்தவர்களை மட்டம் தட்டுகிற மட்டமாக நினைக்கிற சிந்தனை வந்துடுது இல்லைங்க. கொஞ்சம் காசு பணம் இருந்தால் நாம் நமக்கு கீழே இருக்கிற உழைப்பாளிகளுடைய வார்த்தைக்கு மதிப்பளிப்போமா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உழைப்பற்ற நம்மை விட நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கிறோமா? நாம் அப்படியே நம்முடைய நடவடிக்கை, பேச்சு, நம்முடைய துணி அவர்களை மட்டமாக நினைக்கிறது. அவர்களுடைய நியாயமான சரியான அந்த கருத்துக்களை உள்வாங்குவதற்கு தடைக்கல்லாக இந்த பெருமை, ஆணவம் நமக்கு இருக்கிறது என்றால் எவ்வளோ பெரிய பேராபத்து என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா இதை நீங்கள் திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் காரூன் என்கிற ஒரு பெரும் இறைவனால் பெரும் வாக்கியத்திற்கு உள்ளான பல்வேறு செல்வங்களை இறைவன் அவருக்கு வழங்கியிருந்தும் கூட அவன் இந்த ஆணவத்தால் அப்படியே பூமி பிளந்து அழிக்கப்பட்டான் என்கிற பேருண்மையை திருமறை குர்ஆன் நமக்கு முன்னால் முன்வைக்கிறது என்றால் யோசிச்சு பாருங்க, எந்த நிலைக்கு ஒரு மனிதனை உள்ளாக்கி விடும் அப்படின்னா, சத்தியத்தை ஏற்க மறுக்கிற நிலை. நீ யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் திருமுறையில சொல்லி காட்டுகிற போதே அந்த யூதர்கள் அவர்கள் இன்னொரு தூதர் வருகையை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த முன்னறிவிப்பு அவருடைய வேதங்களில் இடம்பெற்றிருந்தது. இருந்தும் கூட அவர்கள் அந்த சத்தியத்தை, நபி அவர்களுடைய வருகையை ஏற்க மறுத்ததற்கான காரணம், அவங்க தன்னில் ஒருவராக, பனு இஸ்ரவேலர்களில் வேதக்காரர்களில் ஒருவராக ஒரு தூதர் வருவார் என்கிற எதிர்பார்ப்பில் இருந்தவர்களுக்கு ஏமாற்றம். அரபு குலத்தை சார்ந்த ஒருவர் வந்து விட்டார், எங்களில் இருந்து வரவில்லை, வேறொரு குலத்திலிருந்து வந்திருக்கிறார் என்கிற அந்த உயர்வு தாழ்வு என்கிற அந்த பார்வை, தான் உயர்ந்தவர்கள் என்கிற சிந்தனை சத்தியத்தையே ஏற்க மறுக்க தடைக்கல்லாக மாறி போயிருக்கிறது என்றால் அல்லாஹ் காப்பாற்றணும். இது மாதிரியான அந்த சிந்தனைகள் நம்மை உயர்வாக கருதுவதும் மற்றவர்களை தாழ்வாக கருதுவதும் பிறருடைய சத்திய கருத்துக்களை ஏற்க மறுக்கிற மனப்பான்மையும், யார் சொன்னாலும் நல்லது சொல்றாங்களா, சரியானதை சொல்கிறார்களா, நியாயத்தை சொல்கிறார்களா, அதை ஏற்கிற பெருமையற்ற ஒரு மனநிலை துளி அளவுக்கும் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் மரணித்தால் சொர்க்கம் என்கிற வாக்குறுதியை நபி அவர்கள் தருகிறார்கள். இரண்டாவது அம்சம், மோசடி என்கிற அந்த ஒரு ஒரு மிக மோசமான பேராபத்து. இதில் நீங்கள் கவனித்து பார்க்கிற போதே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால் பாதிப்புக்குள்ளாவதைத்தான் இந்த 3 அம்சங்களாகவும் நமக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தர்றாங்க. இந்த மோசடி என்பதை பொறுத்தவரை இன்றைக்கு அதை பெரிய விஷயமாகவே நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. திருமறை வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, யாயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஹூனுல்லாஹ வ ரசூல, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள், வ தஹூனு அமானாத்திக்கும்,
வஅன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிற நிலையில் உங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களில் மோசடி செய்து விடாதீர்கள். எப்படி அல்லாஹ்வின் அவனுடைய தூதருக்கு மோசடி செய்து விடக்கூடாதோ, அவர்கள் சொல்படி நடக்க வேண்டுமோ, உங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அந்த விஷயங்களில் நீங்கள் மோசடி செய்து விடக்கூடாது. மோசடி என்கிற நச்சு பண்பு உங்களிடத்தில் இருந்து விடக்கூடாது என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது குறித்த ஒரு பண்பு யாரிடத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஈமானுக்கு தொடர்பற்றவராக இருக்கிற ஒரு முனாஃபிக், நரகத்தின் அடி தட்டில் உழலக்கூடிய ஒரு நபரிடத்தில் தான் இந்த மோசடி சிந்தனை இருக்கும். அவர் அந்த நயவஞ்சக தன்மை உடையவராக இருப்பார் என்கிற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போதே ஆயத்துல் முனாஃபிக்கினுடைய தன்மைகளில் ஒன்றாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், வஇதா வஅத அஹ்லஃப, அவன் நம்பினால் மோசடி செய்து விடுவான். நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டியவன் அதில் மோசடி செய்கிற வேலையை அவன் செய்வான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலையை யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடுக்கல் வாங்கல், நம்முடைய வியாபாரம், நம்முடைய செயல்பாடுகள், இதில் இந்த மோசடி போக்கு என்பது அதை பெரிய விஷயமாகவே, இன்னொரு மனிதர் பாதிப்புக்குள்ளாகிறார் என்பதை நாம் பெரிய பொருட்டாகவே எடுப்பது கிடையாது. நம்ம சொன்னோமே அதை செய்யலையே, நாம் சொல்லி ஒருவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாரே என்கிற கடுகளவு குற்ற உணர்ச்சி இல்லை. அதனால் நாம பெரிய வருத்தம் கொள்வது கிடையாது, அதை ஒரு பெரிய விஷயமாகவே பார்ப்பது கிடையாது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி பார்த்தார்கள் அப்படின்னா, நபி அவர்கள் ஒரு உணவு குவியலை கடந்து செல்கிறார்கள். பார்க்க அல்லாஹுவின் தூதர் அதை மேற்புறத்தில் பார்க்கிறார்கள். அழகான முறையில் அது காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மார்க்கெட் போகும் பொழுது குமிச்சு வச்சிருக்கிறாங்களங்க, அது மாதிரி குமித்து வைக்கப்பட்டிருக்கிறது தானிய குவியல். அல்லாஹுவின் தூதர் ஆட்சியாளர் என்கிற அடிப்படையில் கைகளை விட்டு அதை ஆய்வு செய்கிறார்கள். கையை விட்டு பார்க்குறாங்க, காய்ந்த நிலையில் இருக்கிற அந்த தானிய குவியல் உள்ளே ஈரமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, என்ன யா சாஹிபு தாம், இது என்ன மாகாதா, இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர், அந்த விற்பனை செய்யக்கூடிய மனிதர் சொல்கிறார், அசாபத்து சமா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே மழை பெய்து விட்டது, அதனால் ஈரம் பட்டு விட்டது, வேறொன்றும் கிடையாது என்று பதில் சொல்கிறார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? மழை பெய்யட்டும், என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், நீ இதை எப்படி காட்சிப்படுத்தி இருக்கணும்? அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தாம், இதை மக்கள் பார்க்கிறபடி வெளிப்படையில் இது ஈரமாகத்தான் இருக்கிறது, வேண்டுமென்றால் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று தானே நீ வைத்திருக்கணும், அப்படித்தானே காட்சிப்படுத்தியிருக்கணும். மக்கள் பார்க்கிற போது நல்ல தானியங்களை மேலே வைத்து உள்ளே அப்படியே ஈர தானியங்களை வைத்து அவர்களுக்கு அதை விற்பனை செய்துவிட்டு ஏமாற்ற நினைக்கிறாயா? மன் கஸ்ஸ ஃபலைஸ மின்னா, யார் ஏமாற்று வேலையை, மோசடி வேலையை செய்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம பார்வையில் இதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லையே, ஈரமானதை வச்சிருக்கிறது இன்னும் பெரிய விஷயமா? நம்ம பார்வையில் நம்ம ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்க, இதே ஒரு சாதாரணம் என்னென்னமோ கலந்துகிட்டு இருக்கிறான், உள்ள என்னென்னமோ கலப்படம் உணவுப் பொருட்களில் செய்யப்படுகிறது, பதுக்கல் நடக்கிறது, மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஏமாற்று வேலைகள் வியாபாரங்கள்ல இன்றைக்கு பேச்சு நடையிலேயே. ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள், இஸ்லாம் வளர்ந்ததற்கான வரலாற்றை திரும்பி பார்க்கிற போது முஸ்லிம்களின் நாணயம், இது எப்படி இவ்வளவு நாணயமாக நடக்கிறார்கள், இஸ்லாம் தான் அதற்கான காரணம் என்பதனால் இஸ்லாம் பரவியது என்கிற வரலாற்று உண்மையை படிக்கிற நாம் அதை வரலாறாக மட்டுமே வைத்திருக்க நினைக்கிறோம். இன்றைக்கு நிலவரம் என்ன தெரியுமா? பாய்க்கடையில் வாங்கிறதுக்கு வேறு கடைகளில் பார்க்கலாமா என்கிற நிலை மாறி இருக்கிறது என்றால் அதை நாம் ஏன் கவனிக்க தவறி இருக்கிறோம்? இதெல்லாம் பெரிய விஷயமாக இன்றைக்கு பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்ய முடியுமா? உண்மையை சொல்லி லாபம் அடைய முடியுமா? நேர்மையாக வியாபாரத்தை கொண்டு செல்ல முடியுமா? சாத்தியமா என்கிற கேள்வியை கேட்பது யார்? நம்ம மக்கள் தானே. வியாபாரத்தில் எப்படிங்க உண்மையாக நடக்க முடியும்?
உண்மையா நடந்தா பிழைக்க தெரியாதவன் என்கிற பெயரை வாங்க வேண்டி இருக்கும், நஷ்டம் அடைய வேண்டி இருக்கும். எந்த வியாபாரத்தில் இருக்கிற போட்டி நடவடிக்கைகள்ல நாம் பின்னுக்கு தள்ளப்படுவோம், லாபமற்று நிற்போம், நஷ்டம் உண்டாகும். இப்ப எப்படி ஊர் உலகமே எப்படி போகிறதோ அது மாதிரி நாமளும் போகிற நேரத்தை விட்டுட்டு நாணயமா மோசடி செய்யக்கூடாதான், உள்ளதை சொல்லி விற்பனை செய்யணுமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று பேசுகிறோம் என்றால், இப்ப கிடைப்பது இறைவனிடமிருந்து கிடைக்கிற அபிவிருத்தி, அதுதான் நமக்கு லாபம். இறைவன் நமக்கு அளிக்கக்கூடிய ரிஸ்க், அதுதான் நமக்கு பெரும் பாக்கியம் என்பதை மறந்துவிட்டு உலகத்தில் வெளிப்படையாக தெரிகிற எண்ணிக்கையில் தான் நம்முடைய கண்களை மறைக்கிறது அப்படின்றத நாம இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். நபி அவர்கள் இவ்வளவு பெரிய ஆபத்து மிக்க ஒன்றாக சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், வலா யகுல்லு அஹதுக்கும் ஹீன யகுல்லு வஹுவ முஃமின், ஒருவன் இறை நம்பிக்கையாளராக இருந்தபடி அவன் மோசடி செய்ய முடியாது. அவன் இறை நம்பிக்கையாளனாக இருக்கிற நிலையில் மோசடி செய்ய மாட்டான். அவன் அப்படி மோசடி செய்தால் இறை ஈமானிலிருந்து விலகி இருக்கிறான், ஈமானிலிருந்து அவன் ஒதுங்கி இருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வஇய்யாக்கும், நீங்கள் உங்களை அது குறித்து நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு மோசமான ஒன்றாக. மறுமையில் ஒமை யகுலுல் யஅதி பிமா கல்ல யௌமல் கியாமா, மறுமை நாளில் எதை மோசடி செய்தானோ அந்த இழிவுக்குள்ளான நிலையில் மறுமை நாளில் அவன் வருவான். இறைவன் அவன் செய்த அந்த அநியாயங்களுக்காக தீர்ப்பு வழங்க இருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால், இதில் மிகுந்த கவனத்தோடு எந்த ஒரு விஷயத்திலையும் நம்புற விஷயத்தில் மோசடி செய்திடக்கூடாது, குடுக்கல் வாங்கல்ல மோசடி இருக்கக்கூடாது, ஏமாற்றுகிற வேலை இருக்கக்கூடாது, அடுத்தவர் பொருளாதாரத்திற்கு ஆசைப்படக்கூடாது என்கிற மனப்பான்மை முஸ்லிம்களிடத்தில் இருக்கணும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கிறோம். இதில் நிலத்தில் மோசடி செய்யக்கூடிய இப்படி பல்வேறு மோசடிகளில் பல வகைகள் இருக்குதுல்ல, மறுமை நாளில் இதற்கான தண்டனை முறைகளை நபியவர்கள் சொல்லுகிற போதே நமக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த நிலங்களில் அடுத்தவர்களுடைய நிலங்களை சுரண்டக்கூடிய, அதை மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு அது போன்ற பெரிய 7 நிலங்களை இறைவன் என்ன செய்வானா, அவருடைய பிறருடைய அந்த நிலத்தை அபகரித்து கொண்டவருக்கு கழுத்தில் மாட்டிய நிலையில் அவரை இழிவுக்குள்ளான நிலையில மறுமை நாளில் கொண்டு வருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், இதில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். அப்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று முடிக்கிறேன். வாஹிருதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் தவிர்க்க வேண்டிய 3வது அம்சமாக சொல்லக்கூடிய ஒன்று அத்தைன், கடன் என்று சொன்னார்கள். அந்த மேற்கண்ட 2 விஷயங்களாவது தவறு என்று நாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். பெருமை தவிர்க்க தான் வேணும், ஏதோ தெரியாமல் நம்ம இடத்துல ஏற்பட்டு விடுகிறது. மோசடி, அதையும் நாம் தவறு என்ற புரிதலோடு தான் இருக்கிறோம். ஆனால் கடன் என்கிற ஒன்றை தவறாக, அதோடு இறப்பதை கைசேதமாக, அதை ஒரு பாவமாக பார்க்கிற மனநிலையே இன்றைக்கு இல்லை. கடன் அப்படின்னா என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு சாதாரணமாகவே நம்ம இடத்துல நம்முடைய குடுக்கல் வாங்கலை எப்படி அமைஞ்சிருக்குன்னா, பாக்கெட்டில் பணம் இருந்தாலும் கூட கடன் சொல்ல பழகிவிட்டோம். நாளைக்கு வாங்கிக்கங்க அப்படின்னு இதை சொல்லுவதை பழக்கமாக வைத்திருக்கிறோம். திரும்புகிற புறமெல்லாம் மளிகை கடையில் இருந்து நாம் குடுக்கல் வாங்கல் நம்முடைய வியாபாரத்தில் உட்பட நம்முடைய குடுக்கல் வாங்கலை எப்படி அமைஞ்சிருக்குன்னா, இந்த பொருள் கடனுக்கு வாங்கி அடுத்த முறை பொருள் வாங்கும் போது தான் அந்த கடனை நாம் நிறைவேற்றுவோம், அதை கொடுப்போம். இதை பழக்கமாகவே வச்சிருக்கிறோம். அத்தியாவசியங்களுக்கு, தேவைகளுக்கு, அடிப்படைகளுக்கு வாங்குவதல்ல. பெரும்பாலும் இன்றைக்கு கடன்கள் நம்முடைய ஆடம்பரங்களுக்கு, நம்முடைய சுகபோகங்களுக்கு தான் வாங்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது குறித்த எவ்வளவு பெரும் அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, காண ஏதோ ஃபிஸ்ஸலா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகையில் பிரார்த்தனை செய்பவர்களாக ஆகியிருந்தார்கள். வயக்கூலு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரமி, இறைவா பாவம் செய்வதிலிருந்தும் கடனில் இருந்தும் எனக்கு பாதுகாப்பளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் இடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் ஏன் அக்ஸர தஸ்ததி யார சொல்லுது, அல்லாஹ்வின் தூதரே ஏன் இது குறித்து அதிகமாக இறைவனிடத்தில் நீங்கள் ஏன் நீங்கள் இது பற்றி கேட்குறீங்க, இது பற்றி நீங்கள் பயப்படுறீங்க, அதிலிருந்து மீள தேடுகிறீர்கள், ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கும் பொழுது நபி அவங்க சொல்கிறாங்க, ஃபைதா கரிம ஹத்தஸ ஃபகதப வஅத அஹ்லஃப, ஒருத்தர் கடன் வாங்கி விட்டால் அவரிடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே சில குணநலன்கள் வந்துடுது. நான் தரேன் அப்படின்னு பொய் சொல்ல தொடங்குறார், தருகிறேன் என்று சொல்லி அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்கிறார். இந்த தன்மையெல்லாம் இது போன்ற பாவங்களுக்கெல்லாம் அடித்தளமாக இந்த கடன் அமைந்து விடுகிறது என்பதால் இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்றார்கள். இன்னும் யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு தூரம் அல்லாஹ்வின் தூதர் அவசியமற்ற தேவையற்ற விஷயங்களுக்கு கடன் வாங்கக்கூடாது என்பதை அழுத்தமாக பதிய வைத்தார்கள் என்றால், அல்லாஹ்வுக்காக உயிர் நீத்தல் என்பதுதான் இருக்கிற அமல்களிலேயே ஆகச் சிறந்தது. இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்குவது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, இறைவன் வழங்கியிருக்கிற பொருளாதாரங்களிலிருந்து செலவழிப்பது என்பதை தாண்டி உச்சபட்சமாக இறைவனுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க தயார் என்று உயிரை இழப்பதுதான் இருப்பதிலே ஆகச் சிறந்த அமல். அப்படி ஒருவர் உயிர் இழந்தால், இறைவனுக்காக உயிரை கொடுத்தால், அவருக்கு நேரடியாக சொர்க்கத்தில் பறவை ரூபத்தில் உலாவுகிற ஒரு வாய்ப்பு அல்ல அந்த ஒரு அடிப்படையை அவருக்கு தனி சிறப்பை தருகிறான். இப்படி அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் கத்லு ஃபி சபீலில்லாஹ் யுகஃபரு குல்ல ஷைஇன் இல்லதைன், அவர் செய்திருக்கிற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அல்லாஹ்வுக்காக உயிரை நீத்த ஒருவருக்கு, கடனை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் என்று பாருங்க. நமக்கு ஒரு பேர் அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு சாராம்சம் என்பதை பாருங்க. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதர்களுக்கு நீங்க இந்த 3 அம்சங்களையும் பார்த்தீங்கன்னா, இதில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தனி மனிதன் பாதிப்படைகிறான், ஒரு தனி மனிதன் சுரண்டலுக்கு உள்ளாகிறான், ஒரு தனி மனிதனின் பொருளாதாரம் சுரண்டலுக்கு உள்ளாகப்படுகிறது. இன்னைக்கு கடன் வாங்குறவன் அதை கொடுக்கிற மனநிலையே இல்லாமல் வாங்கி குமிப்பதை பார்க்கிறோம். கடன் கொடுத்தவன் ஏமாளியாக நிர்கதியாக அதை வாங்குவதற்கு ஏமாந்து போய் நிற்கிற நிலைகளை பார்க்கிறோம். இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள், பல்வேறு சூழ்நிலைகள், இந்த மோசடிகளை பெரிய விஷயமாகவே நினைப்பது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், அத்துரீதுன மல் முஃப்லிஸ், திவாலாகி போனவர் என்றால் யார் தெரியுமா என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகிற போது, என்னுடைய சமுதாய அந்த மக்கள்லாம் பதில் சொல்றாங்க, யாரிடத்தில் மல்லா திர்ஹம் லஹு வலா மத்தா, யாரிடத்தில் எந்த செல்வமும் திர்ஹமும் தீனாரும் எந்த பொருளாதாரமும் இல்லையோ அவர்தானே திவாலாகி போனவர் என்று கேட்கிற போது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸ் என்பவர், திவாலாகி போனவர் என்பவர் யார் தெரியுமா? அவர் யஅதி யௌமல் கியாமா பிஸ்ஸலா வஸ்ஸியாம் வஸ்ஸகாத், அவர் தொழுகையோடு நோன்போடு சக்காத்தோடு எல்லா நற்காரியங்களையும் செய்தவராக வருவார். நல்ல காரியங்கள்லாம் செய்தாலும் கூட சக மனிதர்களுக்கு செய்திருக்கிற அந்த பாவ காரியங்களில் ஈடுபட்டிருப்பார். வயத்தி, ஒரு மனிதர் வருவார், கது சத்தமஹாதா, இவர் என்னை திட்டினார் என்று சொல்வார். கதஃபஹாதா வ அக்கல மாலஹாதா, என்னுடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டார், எனக்கு என் மீது அவதூறு சொன்னார் என்று இப்படியான குற்றச்சாட்டுகளை ஒவ்வொருவராக வந்து சொல்ல 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 அல்லாஹ் என்ன செய்வானா, ஃபயுத்தா ஹாதா மின் ஹசனாத்திஹி, அவருடைய நன்மைகளில் இருந்து அந்த பாதிப்புக்குள்ளானவருக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பானா. உன்னை அடிச்சானா, உன்கிட்ட கடன் வாங்கினானா, உனக்கு மோசடி செஞ்சானா, அன்னைக்கு அல்லாஹ் அவன் செய்த மோசடிக்காக கடனுக்காக அவரை மட்டமாக கருதி அவரை இழிவுக்குள்ளானதற்காக அவருடைய பொருளாதாரத்தை எல்லாம் புடுங்கி அல்லாஹ் அவருடைய நன்மையெல்லாம் இவருக்கு கொடுத்து, நன்மையோடு வந்த ஒருவர் என்ன செய்வாராம், கொடுக்க 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 இப்படியே வந்து பெற்றுக்கொண்டு கடைசியாக துரிஹ ஃபின்னார், இதன் மூலமாக நன்மைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு நரக நெருப்பில் தூக்கி வீசப்படுவார்.
கடைசியில் நன்மைலாம் இல்லாத போது இன்னும் ஆள் வந்தாங்கன்னா அவர்கள் செய்திருக்கிற தீமைகள் இவருடைய தலையில் கட்டப்பட்டு நரகத்தில் கொண்டு போய் தூர வீசப்படுவார் என்று அல்லாஹுவின் தூதர் எச்சரிக்கை செய்து இவர்தான் திவாலாகி போனவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்கிற போது இப்போ நம்மிடத்தில் நாம் உயிர் போகிற நேரம், அந்த நேரத்தில் இந்த 3 விஷயங்கள் இருந்துடக்கூடாது. கடன் இருக்கிறதா, அதை எவ்வளவு விரைவாக முடித்து விட வேண்டுமோ அப்படி முடிச்சிடணும். யாருக்கும் மோசடி இல்லாமல் வாழணும். எந்த இறைவனுடைய அதிகாரமாக இருக்கிற பெருமை, நம்மை உயர்வாக கருதுகிற சிந்தனை, அடுத்தவரை மட்டமாக பார்க்கிற பார்வை, அது நம்மிடத்தில் இருந்து விடவே கூடாது என்கிற மனநிலையோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்தபடி வாழ வேண்டிய சூழலை உருவாக்கி கொள்ளணும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.